பிதாசுதன் பரிசுத்தாவியின் பெயராலே. ஆரம்ப ஜெபம். விண்ணிலும் மண்ணிலும் வாழும் எல்லா உயிரினங்கள் பிறப்பிடமே, எங்கள் தந்தையே, இதோ உம் பிள்ளைகள் என்ற முறையில் உரிமையோடு உம்மிடம் மன்றாடி கேட்கிறோம். உம் மாட்சிமையின் பலத்திற்கேற்ப உம் ஆவியினால் எங்கள் உள்மனத்தில் நாங்கள் வலிமையும் சக்தியும் பெற அருள் புரியும். விசுவாசத்தின் வழியாக கிறிஸ்து எங்கள் உள்ளங்களில் குடிகொள்ள செய்தருளும். அன்பே எங்கள் வாழ்வுக்கு ஆணிவேரும், அருளே அதன் அடிப்படையுமாக அமைய அருள் புரியும். நாங்கள் இறை மக்கள் அனைவரோடும் சேர்ந்து கிறிஸ்துவின் அன்பின் அகலம், நீளம், உயரம், ஆழம் என்னவென்று உயிர்த்துணர செய்தருளும். அறிவை கடந்த இந்த அன்பினால் நாங்களும் நிரப்பப்பட்டு முழு நிறைவடைய அருள் புரிவீராக. ஆமீன். நம் விருப்பங்களை அறிந்து நிறைவேற்றும் இறைவனுக்கு கிறிஸ்து வழியாக புகழும் மகிமையும் என்றென்றும் எல்லா தலைமுறையிலும் ஒளிப்பதாக. ஆமீன். ஜெபிப்போமாக. அன்பு இறைவா, எம் பாவங்களுக்காக காயப்பட்ட உம் திருமகனின் இதயத்தின் வழியாக உம் அன்பை பொழிய திருவுளம் கொண்டீரே. அதே அன்பை வெளிப்படுத்தி உம்மை மகிமைப்படுத்த அருள் புரியுமாறு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். அனைவரும் முழங்காலிடுவோம். நவநாள் ஜெபம். கேளுங்கள் கொடுக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள், தட்டுங்கள் திறக்கப்படும் என்று திருவாய் மலர்ந்த இயேசுவே, உம் வார்த்தையை நம்பி உயிருள்ள விசுவாசத்தோடு உம் திருப்பாதத்தை வணங்கி பணிவோடு மன்றாட எங்கள் வேண்டுதல்களை அவரவர்கள் சொந்த கருத்துக்களை திரு இருதய ஆண்டவரிடம் சமர்ப்பிப்போம். இரக்கத்தோடு கேட்டருளும் எங்கள் அன்பான இயேசுவின் திரு இருதயமே, நீரே எங்கள் சரணம் என்று ஓடி வந்தோம். இக்கட்ட நேரங்களில் நீரே எங்கள் துணை, துன்பத் துயரத்தில் நீரே எங்கள் ஆறுதல், சோதனை நிலையில் நீரே எங்கள் அரண். நாங்கள் எழுப்பிய மன்றாட்டுகளை எப்படியும் தருவீர் என்று நம்பியிருக்கிறோம். ஆயினும் உம் விருப்பத்தின்படியே ஆகட்டும். இந்த விண்ணப்பங்கள் நிறைவேற
மனமுடைந்து விடாமல் உம்மை வாழ்த்தி வணங்கி போற்றி புகழ்ந்து ஒருபோதும் பின்வாங்காமல் என்றும் உம் திரு சித்தத்திற்கு அமைந்து நடக்க எங்களுக்கு அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். திருபலியின் கருத்து. ஓ இயேசுவின் திரு இருதயமே, நாங்கள் ஒப்பு கொடுக்கும் இந்த அதிநத திருபலி வழியாக பிதாவோடும் பரிசுத்த ஆவியோடும் ஒன்றான உம்மை ஆராதிக்கின்றோம், உமக்கு நன்றி கூறுகின்றோம். எங்கள் பாவங்களுக்கு பரிகாரமாக இப்பலியை உம் தந்தைக்கு அர்ப்பணித்து எம் பணிவான விண்ணப்பங்களை நாங்கள் பெற்று மகிழ அருள் புரியும். தந்தையின் மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாகும். சகோதர சோதிகளை முடியாவரை வாழ்த்தி திருப்பலிக்கு வரவேற்கின்றேன். இத்திருப்பலியானது இறைவனுக்கு நன்றி பலியாக அர்ப்பணிக்கின்றவள் மேரி லோயோலா 21ஆம் பிறந்த நாளை கொண்டாடும் ரோபோட்டோ கார்லோஸ் கிர்தீஷ், விக்டோரியா ஃபுட்பால் அகாடமி, கிளிண்டா நிகிதா செபாஸ்டியன் ராஜ், ஆல் ஆலிஸ் ஆண்ட்ரூ இவர்களாலும் இதே திருப்பலியில் மறித்த திமோத்தி, மரியானசி ரஃபேல், எட்வின் டேவிட், லில்லி தெரேசா அருணாதன் இடையே ஆண்நிலைப்பாட்டுக்காகவும் திருப்பலியானது கூறுகப்படுகின்றது. இயேசுவின் வாழ்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று நாம் அன்னை மரியாவின் பெற்றோர்களாகின சுபிக்கின் அன்னம்மா இவளின் நினைவை கொண்டாடுகின்றோம். சகோதர சகோதரிகளே, தூய மறைநிகழ்வை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் நான் பாவங்களை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறினாலும் பாவம் என்பதை செய்தி என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கல்யாண தூய மரியாதையும் வாழும்
இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வராக. இறைவா, எங்கள் பாவங்களால் காயமடைந்து உம் திருமண இதயத்தின் வழியாக உமது அன்பினால் அவற்றைச் செய்களில் எங்களுக்கு இரக்கத்துடன் மாறி வழங்க திருவுளமானி. அதனால் நாங்கள் அவரை பக்தியுடன் வழிபட்டு பாவப்படுவாய் நின் கடமைகளை எங்கள் வாழ்வில் தகுந்த முறையில் நிறைவேற்ற அருள் புரிவீராக. ஆண்டவரே, எங்கள் தந்தையரின் இறைவா, மனித
ஆயதனாகவும் திருமகனின் அன்னையை பெற்றெடுக்கும் பேரர்களை புனிதனான சுபத்தின் அண்ணாவுக்கு அளித்தீர். அதனால் மக்களுக்கு வாக்களித்த மீட்பை அவர்களின் வேண்டுதலால் எங்களுக்கு தந்தருள்வீராக. உம்மோடு பரிசுத்த ஆவியின் ஐக்கியத்தில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவர் உம் திருமகனாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். என் இதயத்திற்கு ஏற்ற மெய்ப்பர்களை உங்களுக்கு கொடுப்பேன். இறை வாக்கின இறைமா நுழைந்த வாசகம். மக்களே, என்னிடம் திரும்பி வாருங்கள், ஏனெனில் நானே உங்கள் தலைவன். நகருக்கு ஒருவனையும் குடும்பத்துக்கு இருவரையுமாக தேர்ந்தெடுத்து உங்களை சீயோனுக்கு கூட்டி வருவேன். என் இதயத்திற்கேற்ற மேய்ப்பர்களை உங்களுக்கு கொடுப்பேன். அவர்கள் உங்களை அறிவுடனும் முன்மதியுடனும் வழிநடத்துவார்கள். நீங்கள் நாட்டில் பலகை பெருகும் அக்காலத்தில் யாரும் ஆண்டவரின் உடன்படிக்கை பேழை பற்றி பேச மாட்டார்கள். அது அவர்கள் எண்ணத்திலே நினைவிலே இராது. அது இல்லை என்று வருந்தி இனி ஒன்றும் செய்ய மாட்டார்கள் என்கின்றார் ஆண்டவர். அக்காலத்தில் எருசலேமை ஆண்டவரின் அரியணை என அழைப்பார்கள். ஆண்டவரின் பெயரை முன்னிட்டு எல்லா மக்களினத்தாரும் எருசலேமில் வந்து கூடுவர். தங்கள் தீய இதய பிடிவாதத்தின்படி இனி நடக்க மாட்டார்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. உங்கள் பதில் ஆயட்டம் மந்தையை காப்பது போல் ஆண்டவர் நம்மை காத்திடுவார். மக்களின் தாரே, ஆண்டவரின் வாக்கை கேளுங்கள். தொலைவில் உள்ள கடலோர பகுதிகள் அதை அறிவியுங்கள். இஸ்ரவேலை சிதறடித்தவரை அதை கூட்டி சேர்ப்பார். ஆயட்டம் மந்தையை காப்பது போல் அதை காப்பார் என்று சொல்லுங்கள். உங்கள் பதில் யாக்கோப்பை ஆண்டவர் மீட்டார். அவனினும் வலியவன் கையிலிருந்து அவனை விடுவித்தார். அவர்கள் வந்து சியோனின் உச்சியில் பாடி மகிழ்வார்கள். தானியம், திராட்சை ரசம், எண்ணெய், ஆட்டுக்குட்டிகள், கன்று காளிகள் ஆகிய ஆண்டவரின் கொடைகளை முன்னிட்டு குறிப்படைவார்கள். அவரது வாழ்க்கை நீர்வளம் மிக்க தோட்டம் போல் இருக்கும். பல்லவி. அப்பொழுது கன்னி பெண்கள் நடனமாடி கழித்திருப்பர். அவ்வாறே இளைஞரும் முதியோரும் மகிழ்ந்திருப்பர். அவர்களுடைய அழுகையை நான் மகிழ்ச்சியாக மாற்றுவேன். அவர்களுக்கு ஆறுதல் அளிப்பேன். துன்பத்துக்கு பதிலாக இன்பத்தை அருள்வேன். உங்கள் பதில் அனைவரும் எழுந்தனர். சீரிய நல்விளக்கோடு வார்த்தையை கேட்டு அதை காத்து மன உறுதியுடன் பலன் தருகிறவர் பேறு பெற்றோர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பார்.
மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு தாம் சீடருக்கு கூறியது, விதைப்பவர் ஊமை பற்றி கேளுங்கள். வழியோரும் விதைக்கப்பட்ட விதைகளுக்கு ஒப்பானோர் இறையாட்சி குறித்த இறை வார்த்தையை கேட்டும் புரிந்து கொள்ள மாட்டார்கள். அவர்கள் உள்ளத்தில் விதைக்கப்பட்ட விதைகளை தீயோன் கைப்பற்றி செல்வான். பாறை பகுதியில் விதைக்கப்பட்ட விதைகளுக்கு ஒப்பானோர் இறை வார்த்தையை கேட்டவுடன் அதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்வார்கள். ஆனால் அவர்கள் வேறற்றவர்கள், எனவே அவர்கள் சிறிது காலமே நிலைத்திருப்பார்கள். இறை வார்த்தையின் பொருட்டு வேதனையோ இன்னலோ நேர்ந்தவுடன் தடுமாற்றம் அடைவார்கள். முட்செடிகளில் இடையில் விழுந்த விதைகளுக்கு ஒப்பானோ இறை வார்த்தை கேட்டும் உலக கவலையும் செல்வ மாயையும் அவ்வார்த்தையை நெருக்கி விடுவதால் பயன் அளிக்க மாட்டார்கள். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதைகளுக்கு ஒப்பானோ இறை வார்த்தை கேட்டு புரிந்து கொள்வார்கள். இவர்களுள் சிலர் 100 மடங்காகவும், சிலர் 60 மடங்காகவும், சிலர் 30 மடங்காகவும் பயன் அளிப்பர். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. இயேசுவின் சகோதர சகோதரிகளே, கிறிஸ்தவ வாழ்க்கை, விசேஷமாக கிறிஸ்தவ வாழ்க்கை என்று சொல்லுகின்ற பொழுது பலன் தரக்கூடிய ஒரு வாழ்க்கையாக அமைய வேண்டும், வாழப்பட வேண்டும். இன்றைய நற்செய்தியில் நாம் வாசிக்கப்பட்ட வார்த்தையை கேட்டோம். எவ்வாறு இறை வார்த்தை நம்மில் ஊன்றி இருந்து இறை வார்த்தை நம்மில் வளர்ந்து அந்த இறை வார்த்தை பலனை நாம் பெற்று நாம் மாத்திரமல்ல மற்றவர்களுக்கும் பகிர்ந்தளிக்க வேண்டும் என்பதை சுட்டி காட்டுகின்றது. ஆனால் இறை வார்த்தை வல்லமையான ஒன்று நமக்கு தெரிந்தது, ஆற்றல் மிக்க ஒன்று, உயிருள்ள வார்த்தைகள். ஆனால் இவைகள் எந்த நிலத்தில் படுகின்றனவோ அதை பொறுத்து இருக்கின்றது. அது பாறை நிலமோ முட்செடியோ அல்லது நல்ல மரமோ. ஆகவே மனிதன் தன்னுடைய வாழ்வை எப்பொழுதும் பண்படுத்தி கொள்ள வேண்டும். இறைவனின் வார்த்தையை அவன் வரவேற்று தன்னுடைய வாழ்க்கையில் அந்த இறை வார்த்தையின் தம்மில் வளரச் செய்து இறை வார்த்தையின் அந்த ஆற்றலையும் அதனுடைய வல்லமையும் நாம் அனுபவிக்கதான் அழைக்கப்படுகின்றோம். எனவே நல்ல நிலம் நம்முடைய உள்ளம், நம்முடைய வாழ்வு. நாம் இறைவனை நம்முடைய வாழ்வுக்கு தேவை, இறைவனுடைய அந்த ஒரு அரவணைப்பினால் இருக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு எதிர்பார்ப்போடு வாழ்கின்ற பொழுது இறை வார்த்தை நம்முடைய உள்ளத்தில் படும், உள்ளத்தில் வளரும். இன்று விழா கொண்டாடும் புனித சுவக்கின் அன்னம்மாள், இவள் இருவருடைய வாழ்க்கையை பார்க்கின்ற பொழுது இவர்கள் இறைவனுக்கு உகந்த ஒரு வாழ்வை வாழ்ந்தவர்கள். ஒரு குறிப்பு சொல்லப்படுகின்றது, இவர்களுக்கு குழந்தை செல்வம் இல்லை, ஏறக்குறைய 20 ஆண்டுகள். எனவே புனித சுவக்கின் 40 நாட்கள் அவர் நோன்பிருந்து ஜெபித்தார். அந்த இறுதியில், ஜெபத்தின் இறுதியில் வானதூதர் அவருக்கு தோன்றி, உங்களுக்கு இறைவன் குழந்தை பாக்கியத்தை தருவார் என்றும், அதே சமயத்தில் அன்னம்மா இவருக்கும் அந்த வானதூதர் தோன்றி அவருக்கு குழந்தை செல்வத்தை பெறுவீர்கள் என்றும் சொன்னார்கள் என்று குறிப்பிடுகிறார். நற்செய்தியில் அல்ல, புரோட் எவாஞ்சலியம் என்று சொல்லக்கூடிய அந்த புத்தகத்திலே. ஆகவே என்னவென்றாலும் இறைவனை நம்பினார்கள்,
இறைவன் வேண்டினார்கள். எனவே அவர்கள் அன்னை மரியாவை பெற்றெடுத்தார்கள், இறைவனின் தாயை. ஆகவே அவருடைய வாழ்க்கையை பார்க்கின்ற பொழுது அவர்கள் ஜெபித்து ஆன்மீக வாழ்வில் அவர்கள் நிலைத்திருந்தார்கள், திருச்சட்டங்களை கடைபிடித்தார்கள், தாராளமுடையவர்களாகவும் இருந்தார்கள். அவருடைய வருமானத்தில் 3 பகுதியை ஒதுக்கி வைப்பார்கள். ஒன்று எருசலேம் ஆலயத்திற்கு, 2வது பகுதி ஏழைகளுக்கு, 3வது பகுதியை தான் அவர்களுக்கென்று அவர்கள் பயன்படுத்திக் கொள்வார்கள். இவராக மற்றவர்களுக்கு தந்து இறைவனுடைய கட்டளையை கடைபிடித்து அவர்கள் பக்தியுடன் வாழ்ந்ததின் காரணமாக அன்னை மரியா அவர்களுக்கு மகளாக பிறக்கின்றார். மேலும் இது மாபெரும் ஒரு வியப்பு, இறைவனின் சிறப்பான ஒரு ஆசி. இயேசுவின் பாதல் இன்று நாம் வாழுகின்ற குடும்பங்களில், நாம் வாழுகின்ற பங்கில், சமுதாயத்தில் முதியவர்கள், நம்முடைய பெற்றோர்கள், பெரியவர்கள் இவருடைய கண்காணிப்பில், கவனிப்பில், வழிநடத்துதலில் வாழ வேண்டும். இறைவார்த்தை பல்வேறு விதத்தில் நமக்கு வந்து சேருகிறது. பெரியோர்களின் வார்த்தையின் வழியாக நமக்கு நம்முடைய உள்ளத்திலே இறைவார்த்தை விதைக்கப்படுகிறது என்றால் மிகையாகாது. ஆகவே நாம் பெரியோர்களுக்கும் முதியவர்களுக்கும் நம்முடைய மூதாதையர்களுக்கும் உரிய அந்த இடத்தை தர வேண்டும். அவர்கள் சொல்படி நடக்க வேண்டும். அப்பொழுதுதான் ஆசீர்வாதமானது நமக்கும் நம்முடைய குடும்பங்களுக்கு வந்து சேரும். இது உண்மை. ஆகவே நம்முடைய பெற்றோர்கள் செய்த புண்ணியம் பலன் நம்முடைய வாழ்வுக்கு வந்து சேருகிறது. அதை தான் நானும் என்னுடைய வாழ்க்கையிலும் பார்க்கின்றேன். என்னுடைய பெற்றோர்கள் அவர்கள் பக்தி நிறைந்தவர்கள், எனக்கு நல்வழி காட்டியவர்கள். தினந்தோறும் நான் காலையில் திருப்பலிக்கு சென்று வர வேண்டியது ஒரு கட்டாயம். மற்றவர்கள் செல்கிறார்கள் இல்லையோ, 10 பேர் வீட்டில் கடைசி பையன் நான். ஆகவே நான் தினந்தோறும் திருப்பலிக்கு சென்று வந்தால் போதும். எனவே அந்த ஒரு பழக்கம் அன்றைய நாளில் இருந்து, அது மழையாக இருந்தாலும் சரி, பனியாக இருந்தாலும் சரி, குளிராக இருந்தாலும் சரி, 6:45 மணி திருப்பலி சென்று வர வேண்டும். ஆகவே அவர்கள் எனக்கு சொல்லித்தந்த வழிமுறை இன்று இறைவன் எனக்கு தந்த ஒரு மாபெரும் கொடை. ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள் எவ்வாறு வருகிறது? பெற்றோர்கள், பெரியோர்கள் வழியாக நல்ல பண்புகளை தெரிந்து கொண்டு வாழ்வது, ஆன்மீக வாழ்வில் எழுச்சி காண்பது பெற்றோர்கள் காண்பிக்கும் வழி, அவர்கள் விதைக்கின்ற விதை. ஆகவே நாம் கவனமுடன் இருக்க வேண்டும். நம்முடைய மனதை திறந்தவர்களாக, வாழ்வை திறந்தவர்களாக இறைவார்த்தைக்கு இடத்தை தர வேண்டும். அப்பொழுது பலன் கொடுக்கும் மக்களாக நாம் மாறுவோம். ஆகவே 100 மடங்கு, 60 மடங்காகவும், 30 மடங்காகவும் பயன் அளிப்பீர்கள். ஆகவே பயன் தரக்கூடிய நல்லதொரு வாழ்க்கை வாழ அழைக்கப்படுகின்றோம். இந்த ஒரு அழைத்தலில் நாம் மகிழ்ச்சி கண்டு, இந்த அழைத்தலை நாம் வாழ்ந்து, பெரியோர்கள் இவர்களுக்கு வேண்டிய அந்த மரியாதை, அவருக்கு வேண்டிய அந்த கவனிப்பு, இதை தந்து அதன் வழியாக ஆசிரியை நீங்கள் நாம் பெற்றுக்கொண்டு அதன் வழி வாழ்ந்திட வேண்டிய வரங்களை இத்திருப்படியில் வேண்டுவோம். எழுந்து நிற்போம். அன்பார்ந்த சகோதரரே, நாம் பாவத்தால் இறைவனின் அன்பை இழந்தபோதும் அவர் நம்மை வெறுப்பதில்லை. மனிதனை மனிதனாக இருந்த அன்பு செய்ய தன் ஒரே மகனையே மனிதனாக அனுப்பி அவர் திருதயத்தின் வழியாக நம்மை தொடர்ந்து அன்பு செய்து வருகிறார்.
இந்த அன்பு தந்தையிடம் நமக்காக மன்றாடுவோம். எங்கள் பரிசுத்த தந்தை பிரான்சிஸ், பேராயர், ஆயர்கள், குருக்கள், கன்னியர், வேத பணியில் ஈடுபடும் இல்லறத்தோர் அனைவரும் இயேசுவின் சாட்சிகளாய் திகழவும் இறையரசை பரப்ப அயராத ஆர்வமுடன் உழைக்கவும் வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். திரு இருதய படங்களை இல்லங்களில் நிறைவு வெளிப்படும் இல்லங்களை ஆசீர்வதித்துள்ளோம். அந்த இல்லங்களில் வசிப்போர் இயேசுவின் திரு இருதயத்தின் சிறப்பான ஆசையை பெற்று துயரமின்றி விசுவாசம், ஜெபம், தன்னலமற்ற அன்பு ஆகியவைகளில் தலை சிறந்த எடுத்துக்காட்டுகளாய் விளங்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். மனவேதனையாலும் உடல் நோயாலும் அவதிப்படும் அனைவரையும் நினைவு கூறுகின்றோம். இயேசுவின் திரு இருதயம் அவர்களுக்கு ஆறுதலாய் இருக்கவும் விரைவில் குணம் பெற்று மகிழ்வோடு வாழ வழியாக இருக்கவும் வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இந்த நவநாள் திருப்பலியில் பங்கு பெறும் எங்கள் அனைவர் மீதும் உமது ஆசியை பொழிந்தள்ளும். எங்களது கருத்துக்கள் நிறைவேறவும் திரு இருதயத்தின் அன்பை பெற்று உமது கருவியாக மாற வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். தனிப்பட்ட கருத்துக்களுக்காக முழுமையாக மன்றாடுவோம். எல்லாம் நல்ல பரிசுத்த தந்தாய், நீர்மையுள்ள உள்ளத்தோடும் தூய சிந்தனையோடும் நான் மனதோடும் திருசனையில் பணிபுரிய ஆசைக்கின்றோம். ஆனால் பலவீனான நாங்கள் சோதனைகளால் அலைக்கழைக்கப்பட்டு பாவத்தில் விழுந்து உம் திருமண இதயத்தை புண்படுத்தி இருக்கிறோம். உமது பேரன்பினால் எங்களை மன்னித்து உம் திருமணால் எழுப்பிய மன்றாட்டுகளுக்கு தயவாய் செவிசாய் தருடுமாறு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். சகோதர சோதரிகளே, என்னுடைய நம்முடையதமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். உமது கையில்
நாங்கள் இறைப்பற்றோடு அழைக்கும் காணிக்கைகளை ஏற்றருளும் உம்மை வேண்டுகின்றோம். ஆபிரகாமுக்கும் அவர் தம் வழிமரபினருக்கும் நீர் வாக்களித்த ஆட்சியில் நாங்கள் பங்கு கொள்ள தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே தூயவரான தந்தை, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உம் புனிதரின் வியத்தகு சாட்சியத்தால் உமது திரு அவை இன்னும் புதிய ஆற்றல் பெற்று வளமடைகிறது. இவ்வாறு எங்கள் மீது நீர் கொண்டிருக்கும் பரிவன்மை தெளிவாக காட்டுகின்றேன். மேலும் எங்களது மீட்பின் மறு நிகழ்வை நாங்கள் நிறைவேற்றுவது அப்புனிதர்களின் சிறப்பு மிக்க எடுத்துக்காட்டாக துண்ட பெற்று அவரது தகுந்த பரிந்துரைகள் இன்று ஊக்கம் பெறவும் மருளுகின்றேன். ஆகவே ஆண்டவரே, வானத்தூது புனிதர் அனைவரோடு நாங்களும் சேர்ந்து உமது பெருமை பறைசாற்றி அக்களிப்புடன் பாடுவதாவது. ஆண்டவரே, நீ மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகமுடைய ஆவியை கொண்டு இக்காலத்திலே தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீடருக்கு அழைத்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தாம் சீடருக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும்
பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைப்போர் நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்பு கொடுக்கிறோம். உம் திருமணின்று மக்கு ஊழியம் புரிய தகுந்த வேலைகளை ஏற்றுக்கொண்டீர். எனவே எமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகமெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்களாய் பீட்டர், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பின் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாய் கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, உடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் முதலாக இருந்தவரான புனிதர் அனைவருடன் நான் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியால் உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவர் எல்லாம் இறைவனாகிய தந்தையும் தூயாவின் ஒன்றுக்கு எல்லா மாற்றி என்றென்றும் உரியது. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். தந்தை உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுகிறது. எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை மீட்டருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீர். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுலத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தொள்கிறார்.
என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதா. ஒருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர்.
யூபிலி ஆண்டின் இறைவேண்டல். விண்ணுலக தந்தையே, உம் திருமகனும் என் சகோதரருமான இயேசு கிறிஸ்துவே, நீர் எங்களுக்கு வழங்கிய நம்பிக்கையும் தூய ஆவியார் வழியாக எங்கள் இறைவனை நீர் பற்றிய செய்த பிறருக்கு சுடரும் உமது அரசின் கலவைக்காக எதிர்நோக்கை எங்களை கட்டி எழுப்புவதாக. நற்செய்தியின் விதைகளை நாளும் பலர்களுக்கும் நல்லவரால் உம் அருள் எம்மை மாற்றுவதாக. தீமையின் ஆற்றல்கள் மறைந்து உம் ஆட்சி நீடித்து ஒளிரும் பொருட்டு மானிட உலகளும் முழு அண்டவெளியும் புதிய விண்ணகமும் புதிய மண்டபமும் நோக்கிய காத்திரர்களின் மாற்றம் பெறுவதாக. யூப்ளி கொண்டாட்டத்தின் அருள் விண்ணக செல்வங்களுக்கான ஆர்வத்தை எதிர்நோக்கி திருப்பயணிகளாகிய என்னை தூண்டி எழுப்புவதாக. அதே அருள் எம் மீட்பரின் மகிழ்ச்சியையும் அமைதியையும் அகிலமெங்கும் அணிவிப்பதாக. என்றென்றும் போற்றத்துக்குரிய எம் கடவுளாகிய உமக்கே மாட்சியும் புகழும் இன்றும் என்றும் உரித்தாகுக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, உயிர்ப்புக்குரிய அடையாளத்தால் மனிதனிடமிருந்து புது பிறப்படையும் பொருட்டு உம் ஒரே திருமகன் மனிதனிடமிருந்து பிறக்க திருவுளமானீரே. இவ்வாறு பிள்ளைகளுக்குரிய உணவால் நிறைவு பெற்ற நாள் உமது கனிவிறக்கத்தால் சொந்த மக்களுக்குரிய மனநிலையை தந்து நாங்கள் புனிதமடைய அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த ஞாயிற்றுக்கிழமை நமது பங்கில் தாத்தா பாட்டிகள் தினத்தை நாம் கொண்டாடுகின்றோம். முதுமை ஆண்டவரின் சாபம் அல்ல, மாறாக ஆண்டவரின் ஆசியாக இருப்பதால் 60 வயதுக்கு மேற்பட்டவர்கள் அனைவரும் காலை 8 மணி திருப்பலி மற்றும் 9:30 திருப்பலி, இந்த திருப்பலிகளில் பங்கு பெற்று ஆண்டவரின் ஆசையை பெற வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றோம். திருப்பலி முடிந்ததும் ஒரு சிறிய கேம்ஸ் போட்டிகள் உங்களுக்காக ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது ஆலயத்திற்கு வெளியே. அதனால் உங்கள் வீட்டில் இருக்கும் அனைவரையும் 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள், சில பேர் வரத்துக்கு வைக்கப்படுவாங்க. அதனால் பசங்களாக இருக்கிறீங்க இல்லையா, நீங்கள்லாம் 60 வயசுக்கு மேலே அவங்க அப்பா அம்மா உங்கள் தாத்தா பாட்டி யாரும் உங்களுக்கு தெரியும். அதனால் ஆலயத்திற்கு அழைத்து வந்து இந்த ஃபர்ஸ்ட் பெஞ்ச் எல்லாம் பின்னால் உட்கார்றதில்ல, ஃபர்ஸ்ட் பெஞ்சஸில் அமர்ந்து ஆண்டவரிடம் ஆசையை பெற்று மற்றவர்களுக்காகவும் ஜெபிக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றோம். இயேசுவின் இன்று விழாவின் நாளாகவே அருத்தந்தை டேனியல், அருத்தந்தை பிரியங்களி சார்பாக இங்கே இந்த திருப்பலியில் பங்கேற்றுக் கொண்டிருக்கின்ற அனைத்து முதியவர்களாகிய உங்களுக்கு எங்களுடைய விசேஷ வாழ்த்துதல் ஆசிரியர் உங்களுக்கு சொல்லி, நிறைய பேர் வயசானதுதான் கோயிலுக்கு வராமல் தினதோர் ஆகவே அவர்களையும் நாங்கள் நினைவில் கூறுகின்றோம். இறைவன் உங்களுக்கு நல்ல உடல் சுகத்தையும் மன மகிழ்ச்சியும் தருவராக என்று ஜெபிக்கின்றோம். உங்களுக்கு வாழ்த்துதல் தெரிவித்துக் கொள்கின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. நோயாளிகளை ஆஸ்வதித்து ஆண்டவரை நோயாளிருந்து நீ உண்டாக ஆன்மாக்களுக்கு ஆழ்ந்தார். நாங்கள் துன்பங்களினால் தூய்மையடைந்து இரக்கத்தினால் விரைவில் குணமடையும்படி அருள் புரிவீராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்கும் உங்கள் நடுவிலும் உங்களை காப்பாற்றும் உங்களுக்குள்ளும் உங்களுக்கு வழிகாற்றும் உங்களுக்கு முன்னும்
உங்களுக்கு காவலாய் இருக்கும் உங்களுக்கு பின்னும் உங்களை ஆசிர்வதிக்க உங்கள் மீதும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக.